உடல் சூட்டை தணிக்கிற மாதிரி ஒரு அருமையான தேங்காய் பால் சாதம் தான் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் அடிக்கணத்த பாத்திரத்தில் இந்த சாதத்தை செய்ய போகிறேன். நீங்கள் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் போல் கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு முதல்ல ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 3 கிராம்பு, 2 துண்டு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டேன். ஒரு பிரிஞ்சி இலை, இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு துண்டு பட்டை போதாதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் மேலும் அதே சைஸில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிட்டேன். இப்போ காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயில் அதை ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இப்போ தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். நான் ஒரு தேங்காவை ஃபுல்லாக பால் எடுத்திருக்கேன். ஒரு ரவுண்டு திக்காக எடுத்து வச்சுட்டு 2வது ரவுண்டு தண்ணி கலந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 400 கிராம் சீரக சம்பா அரிசி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது 1/4 படி. அதனால் அரை படி தேங்காய் பால் ஊற்றணும். 2வதாக எடுத்த பாலை 1/4 படி ஊற்றி அது லேசாக கொதி வரவும் 2 முறை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை நல்லா வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை இதில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்ச் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி செடியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ லேசாக கொதி வரவும் ரவுண்டு நம்ம தண்ணி கலக்காமல் திக்காக எடுத்து வச்சுருக்க பாலை 1/4 படி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதுலேயும் லேசாக கொதி வரும்போது மூடி போட்டு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இப்போ அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பதமாக வெந்து வந்திருக்கும். நல்ல ஈரப்பதமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்திங்கன்னா நல்லா பொருந்தி இருக்கும். நம்ம ரவுண்டு திறக்கும் போதே உங்களுக்கு உப்பு எதுவும் கம்மியாக இருந்தால் நீங்கள் நேரம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே அது அழகாக செட் ஆயிரும். குக்கரில் பண்ணுறவங்களா இருந்தால் குக்கரை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தா போதும், உங்களுக்கு சாதம் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சந்திப்போம்.